அன்புக்குரிய சோதரர்களே, ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை சந்திக்கிற பொழுது எப்படி சலாம் சொல்கிறோம், ஒருவருக்கொருவர் முகமது கூறி கொள்கிறோம், அப்படித்தான் நாம் அவரிடத்திலே நமக்காக துவா செய்ய வேண்டுவது, அவர் நம்மை விட்டு விடைபெற்று போகிறது அல்லது பிரிகிற நேரத்தில் துவா செய்யுங்கள் என்று சொல்வதும் அது இயல்பானது. உள்ளபடியே சொல்ல போனால் வரவேற்கப்பட வேண்டும். நீங்கள் நல்ல நிலையிலே அவரை காணுகிறீர்கள் என்பதற்கு அது அர்த்தம். எனக்காக துவா செய்யுங்க அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அவரை நீங்கள் உயர்வான நினைக்கிறீங்க அர்த்தம். அவர் உங்களிடத்தில் இப்படி வேண்டுகிறார் என்றால் உங்களை பற்றி அவர் உயர்வாக இருக்கிறார் என்ற அர்த்தம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களிலே சில நல்ல விஷயங்களை பார்த்தால் மனம் விட்டு துவா செய்வார்கள். பிறருக்காக வேண்டும், மனதாலும் துவா செய்ய வேண்டும். ஒரு நல்ல காட்சியை காணுகிறார்கள், மாஷா அல்லாஹ் பாராட்டுவார்கள், பாரக்கல்லாஹ் துவா செய்வார்கள் இல்லையா? எப்படி நாம் மனிதர்கள் நம்மை ஒருவருக்கு ஒருவர் பார்த்துக் கொள்கிற பொழுது இப்படி முகமன் கூறி, இப்படி சலாம் சொல்லி, இப்படி துவாக்களை பரிமாறிக்கொள்கிறோமோ, இப்படிதான் மலக்குகளும் சில மனிதர்களுக்காகவும் துவா செய்கிறார்கள். மனிதர்கள் துவா செய்தாலே அது அவர்களுடைய துவாவுக்கு எந்த அளவுக்கு வெயிட் உண்டு, பவர் உண்டு நமக்கு தெரியும். மலக்குகள் நமக்காக துவா செய்தால் அது எவ்வளவு பெரிய பாக்கியத்துக்கு விழாக நாம் ஆகியிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, மலக்குகள் துவா செய்வதற்குரிய முக்கியமான இடங்களில் ஒன்று நீங்கள் கவனத்தில் வையுங்கள். 5 நேர தொழுகை நீங்கள் தொழுகிற வழக்கம் இருந்தால், குறிப்பாக ஜமாத்தோடு தொழுகிற வழக்கம் இருந்தால், சலாம் கொடுத்தவுடன் இமாம் சலாம் கொடுத்தவுடன் நீங்களும் சலாம் தருவீர்கள். சலாம் தந்த அந்த இடத்திலேயே கொஞ்ச நேரம் அமர வேண்டும். எந்திரிச்சு உடனே அந்த இடத்தை காலி பண்ணக்கூடாது. அப்படி நீங்கள் அங்கே அமர்ந்திருந்தால் மலக்குகளினுடைய துவா உங்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். தொழுகிற இடத்தில் அப்படியே அமர்ந்திருக்கும். எந்த தொழுகையானாலும் சொல்லி 5 தொழுகை முக்கியமாக, அல்லது சுன்னத் தொழுகிறோம், முன் சுன்னத் அல்லது பின் சுன்னத், அந்த தொழுது விட்டு உடனே அந்த இடத்தை காலி பண்ணிடுவோம். அந்த இடத்தை குறித்து பிரத்யேகமாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்தில் சொல்வார்களாம், யா அல்லாஹ், இந்த அடியானுக்காக வேண்டி மன்னிப்பை கொடு, இந்த அடியானுடைய நன்மையை நீ கூட்டி கொடு, இவர் மீது இரக்கம் காட்டு, என்னுடைய அந்தஸ்தை உயர்த்து என்று மலக்குகள் அந்த மனிதருக்காக பிரத்யேகமாக அந்த இடத்திலேயே அமர்ந்திருக்கிற அந்த மனிதருக்காக துவா செய்வார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். எனவேதான் நபிகள் நாயகம் தொழுது முடிஞ்ச உடனே வேகமாக எந்திரிச்சு வேகமாக அப்படி திரும்பி உட்காருவாங்க. அந்த இடத்திலேயே அப்படி திரும்பி உட்காருவாங்க. கொஞ்ச நேரம் திக்ர் செய்வார்கள். கொஞ்ச நேரம் அவர்களை பார்த்து உபசரிப்பார்கள், அதாவது பேசுவாங்க என்ன விஷயம். அதற்கடுத்து தான் நபிகள் நாயகம் அந்த இடத்தை விட்டு நகர்வார்கள் என்பதாக பார்க்கிறோம். ஹதீஸிலே வந்திருக்கிறதா இல்லையா? நான் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லி தரட்டுமா? நபிகள் நாயகம் கேட்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அலா அதுல்லுக்கும் அலா மா யம்ஹுல்லாஹு பிஹில் ஹதாயா வ யர்ஃபஉ பிஹி தரஜாத். உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நீங்கள் பின்பற்றினால் உங்கள் பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விடுவான். உங்கள் அந்தஸ்துகள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே உயர்ந்து உயர்ந்து போய்கொண்டே இருக்கும். சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், கண்டிப்பா சொல்லித்தாங்க. இஸ்பாகுல் வுதுஇ அலல் மகாரிஹி, மனம் வெறுக்கும் நேரத்திலும் கூட ஒதுவை பரிபூர்ணமா செய்யுங்க. ஒது செய்யறத குறை வச்சிடாதீங்க, பரிபூர்ணமா செய்யுங்க. இன்னைக்கு பரிபூர்ணம் இல்லை, சரியா செய்யறது கூட இன்னைக்கு நம்மளால முடியல. பரிபூர்ணத்தை விடுங்க, சரியாக நாம் ஒது செய்கிறோமா என்பதை நமக்கு நாமே கேட்டுக்கொள்வோம். யாரும் சொல்ல வேண்டாம். கையை சரியா கழுவுறோமா, முகத்தை சரியா கழுவுறோமா, தலைக்கு சரியான முறையிலே மசாஜ் செய்கிறோமா, ஒது செய்கிற பொழுது நியத்து என்ன வைக்கிறோம், என்ன நியத்திலே நாம் ஒது செய்கிறோம், காலை கழுகுகிற பொழுது பின்னங்காலெல்லாம் நினைந்து இருக்கிறதா, வேக வேகமா வர்றது, வேக வேகமா தண்ணி அள்ளி ஊந்துறது, முடிச்சுட்டு வந்துடுறது. அன்புக்குரியவர்களே, ஒது சரியில்லை என்றால் நம்முடைய தொழுகையும் சரியில்லை. ஒதுவில கோளாறு ஏற்பட்டு போனால் தொழுகையும் அவ்வளவுதான் வேஸ்ட். அது எந்த பலனும் இல்லை. நாம் நேரம் கொடுத்து 1/2 மணி நேரம் கடையை கூட்டி விட்டு அல்லது அங்கிருந்து சிரமப்பட்டு எந்த பயனும் இல்லாமல். அப்ப சரியாக செய்வதுதான் கடமை. அந்த ஒருவை பரிபூர்ணமாக செய்வது நன்மையை கூட்டித்தது. பரிபூர்ணமாக செய்வதுன்னா என்ன? ஒவ்வொரு உறுப்புகளையும் 3 முறை சிறப்பாக கழுவுவது. 3 முறை கழுவுவது அந்த குறிப்பிட்ட இடத்தை விட கொஞ்சம் கூட்டி செய்கிறது.
முகத்தை பொறுத்தவரைய இந்த காலினுடைய இந்த சோனை பகுதியிலிருந்து இந்த சோனை பகுதியை கழுவினால் போதும். ஆனால் காதையும் சேர்த்து கழிவு. நெற்றியின் உச்சத்திலிருந்து தொண்டைக்குடி வரை கழுவினால் போதும். ஆனால் கழுத்தையும் சேர்த்து கழுவிக்கொள்வது. இது பிடிவுடன் அதை 3 தடவை செய்வது. 3 தடவைக்கு மேல கழுவக்கூடாது. ஒரு சில பேருக்கு வசுவாசம் இருக்கும். வசுவாசம் என்றால் உள்ளத்துக்கு சரியா நம்ம செய்ய மாட்டோம். எனவே 5 தடவை 6 தடவை கழுவலாம். அப்படி செய்யக்கூடாது. ஒது என்பது 3 தடவை அதிகப்படி. அதற்கு மேலே நாம் செய்வது இஸ்ராப் என்றாலும் நாம் சொல்லாது. அப்போ நன்மையை பெருக்கி நம்முடைய அந்தஸ்தை கூட்டித் தரக்கூடிய முதல் காரியத்தை ரசூலுல்லாஹ் சொல்லும்போது சொன்னார்கள், உங்கள் மனம் இருக்கும் நேரத்திலும் கூட பரிபூர்ணமாக உதவு செய்யுங்க. ஏன் ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்கன்னா, மனம் சில நேரங்களிலே தண்ணீரிலே கை வைப்பதற்கு யோசிக்கும். குறிப்பாக குளிர் நேரங்களிலே அல்லது குளிர் பிரதேசங்களிலே. அந்த மாதிரி சமயத்தில் கூட ஒரு 3 தடவை சரியா செய்யுங்க, பரிபூர்ணமா செய்யுங்க. கஸ்ரத்துல் ஹுதா இலல் மசாஜித், பள்ளிவாசலுக்கு அதிகமான எட்டுகள் எடுத்து வைத்து நடந்து வாருங்கள். இதுவும் அதிகமான நன்மை உங்களுக்கு தரும். பாவத்தெல்லாம் அழிச்சிடும். இன்னைக்கு நடங்கன்றான். இன்னைக்கு நடக்கிறதுக்காக நம்ம பெரிய யோசனையே செய்கிறோம் இல்லையா? அன்னைக்கு ரசூலுல்லாஹ் வாக்கிங் போங்க சொன்னாங்க. பள்ளிவாசலுக்கு வாக்கிங் போய் தருவுங்க, நடந்து போய் தருவுங்க. இன்னைக்கு 7000 ஸ்டெப் நடங்க, 3000 ஸ்டெப் நடங்க. குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 2000 அல்லது 2000 3000 ஸ்டெப்ஸ் நீங்க நடந்தீங்கன்னா ஆய்வறிக்கை சொல்லுகிறது, இருதய நோயிலிருந்து நீங்கள் என்ன செய்யலாம் சொன்னா கொஞ்சம் பின்னாடி வரலாம். உங்களுடைய ஆயுசை நீட்டித்து தருவதற்கு அது பெரிய வழிவகை செய்யும். திடீர் மரணத்தை தடுப்பதற்குரிய வழிவகை செய்யும். அன்புக்குரிய சகோதரர்களே, பார்த்தீர்களா? ரசூலுல்லாஹ் எனவேதான் நீங்கள் பள்ளிவாசலுக்கு நடந்து போங்கள் என்றார்கள். அதிகமாக நடையெடுத்து வையுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு நடக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மையும் கிடைக்கும். உங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் அல்லாஹ் பாவத்தை மன்னிப்பாங்க. 3ஆவது சொன்னாங்க, வன்துவாரு ஸலாத்தி பஅது ஸலாம். ஒரு தொழுகைக்கு பின்னாடி இன்னொரு தொழுகை, அதற்காக வேண்டி காத்திருப்பு. அந்த காத்திருப்பு நேரம், அந்த காத்திருப்பு நேரமாவது கொடுக்கும் அளவிற்கு நீங்க பள்ளிவாசலுக்கு முன்னாடியே வந்துடணும். இமாம் ருக்குவுக்கு போகும்போது வராதீங்க, கொஞ்சம் முன்னாடி வந்துடுங்க. வந்து நீங்கள் சுன்னத்தை தொழுகைக்கு ஒரு சின்ன நேரமாவது காத்திருப்பு அமர வேண்டும். அந்த நேரம் இருக்கிறதே மலக்குகளின் துஆவை உங்களுக்கு பெற்றுத்தரும் என்றார்கள் பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரிய சகோதரர்களே, எத்தனையோ நல்ல விஷயங்கள் மலக்குகளுடைய துஆவை பெற்றுத்தருகிறது. அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன சின்ன விஷயம் தான், அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அதனால கிடைக்கக்கூடிய பலனை சொல்லுகின்றார்கள். பாருங்கள், இன்னைக்கு பெரியவர்களுக்கு மரியாதை செய்வது என்பது ரொம்ப கம்மியாயிட்டே வருது இல்லையா? ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு மரியாதை செய்யணும்னு சொல்லிக் கொடுங்க, மரியாதையா பேசணும்னு சொல்லிக் கொடுங்க. அப்படி ஒரு வாலிபர், ஒரு இளைஞர் பெரியவர்களுக்கு மரியாதை செய்தால் என்ன நடக்கும்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவன் பெரியவன் ஆகும் பொழுது அவனுக்கு மரியாதை செய்யறதுக்கு ஒரு ஆள் அல்லாஹ் நியமிப்பான். இது 2 செய்தி அல்லாஹ் தூதர் சொல்றாங்க. இந்த ஹதீஸ் 2 செய்தி சொல்றாங்க. வயதிலே மூத்தவர்களுக்கு மரியாதை செய்தால் இவர் மூத்தவர் என்கின்ற பட்டியலுக்குள்ளே போகும் பொழுது இவருக்கு மரியாதை செய்யறதுக்கு அல்லாஹ் ஆள்களை நியமிப்பான் என்பது ஒரு செய்தி. இன்னொரு செய்தி என்னன்னா, வயசாகும் வரை இவர் ஹயாத்தா இருப்பார்ன்றதும் செய்தி. இடையில மௌத்தாயிர மாட்டாரு, இடையில திடீரென்று மரணம் ஏற்படாது. இவர் வயதாகி நல்ல படுத்த பலமாகும் வரை இவருக்கு இக்ராம் செய்யக்கூடிய ஆட்களை அல்லாஹ் ஏற்படுத்தும் வரை இவருடைய ஹயாத் அல்லாஹ் நீட்டி வைப்பான். சின்ன சின்ன விஷயங்கள் தான். இப்படி பின்பற்றினால் இவ்வளவு நன்மை இருக்கிறது, இவ்வளவு பலன்கள் இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மாதிரி தொழுகைக்கு பின்னால் முடிந்தவுடன் அங்கேயே அமர்ந்திருப்பது மலக்குகளுடைய உயர்தரமான துஆவை பெற்றுத் தருவதற்குரிய வழியாக இருக்கிறது. எனவே இதை இனிமேல் யோசித்து நாம் தொழுதவுடன் அங்கேயே ரொம்பலாம் வேண்டாம், ஒரு 10 முறை சுப்ஹானல்லாஹ், 10 முறை அல்ஹம்துலில்லாஹ், 10 முறை அல்லாஹ் அக்பர், 10 முறை லா இலாஹ இல்லல்லாஹ், ஒரு 10 முறை ஸலவாத். இதை சொல்லும் கால அளவாகுது. இதை சொல்றதுக்கு அதிகபட்சம் போனால் ஒரு 3 நிமிஷம் தேவைப்படும். அதிகபட்சம் 3 நிமிஷம், குறைந்தபட்சம் 1.5 நிமிஷத்துல ஓடி முடிச்சிடலாம். இதை சொல்லும் அளவாவது நாம் தொழுத இடத்தில் அமர்ந்து விட்டுதான் அந்த இடத்திலிருந்து நாம் நகர வேண்டும். வல்லோர் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. பிஹக்கி சய்யிதுனா முஹம்மது